எதற்காக தமிழ்நாடு இந்தியாவினுடைய அரசியல் தலைநகராக எண்ணப்படுகிறது? எதற்காக RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் காலுன்ற முடியாமல் கதறுகின்றனர்? எதற்காக இந்தியாவிலே 40க்கு 40 என்று அடித்து நாடாளுமன்ற தேர்தலை தமிழ்நாடு சந்தித்தது? எதற்காக மிகப்பெரிய பேரணியை நடத்திய பிறகும் வாக்கு சதவீதத்தில் பெரிய அளவு வித்தியாசத்தை காண முடியாமல் RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் தமிழ்நாட்டில் தொண்ணாந்துட்டு உட்கார்ந்துருக்கு? எதுக்கு என்றால், தமிழ்நாடு கல்வி அறிவு பெற்ற மாநிலம். வட இந்தியாவில் இவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏன் செய்ய முடியல? அங்க இருக்கிற மக்கள் கல்வி அறிவற்றவர்களாக, அதனால் பொருளாதார தன்னிறைவற்றவர்களாக இருக்கிற காரணத்தினால் மிரட்டலுக்கு அஞ்சுகிறார்கள். தமிழ்நாட்டுல வீட்டுக்கு 10 பட்டதாரி இருக்கிற அளவுக்கு கல்வியில நாம மேலோங்கி இருக்கோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு நம்ம சும்மா ஓட்டி விடலைங்க. அத ஒன்றிய அரசினுடைய ரிப்போர்ட் கார்டு காட்டுது. இந்தியாவில் இருக்கிற கல்வி நிறுவனங்களை அளவிடுகிற போது தமிழ்நாடு கல்வியில் உச்சத்தில் இருக்கிறது. ஒரு 100 கல்வி நிறுவனங்களை பட்டியல் போடுறாங்க. அதுல 31 கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை. ஒரு 100 பல்கலைக்கழகங்களை பட்டியல் போடுறாங்க. 21 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை. 100 கல்லூரிகளை பட்டியல் போடுறாங்க. அதுல 37 கல்லூரிகள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை. இப்படியெல்லாம் நாம இருக்கிற போது, கல்வி அறிவில் உயர்ந்திருக்கிற போது, இதை அடித்து நொறுக்கி காலி செய்ய வேண்டும் என்று திட்டமிடலோடு காவிகள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். எனவேதான் நமக்கு ஒதுக்கிய பணத்தை நான் கொடுக்க மாட்டேன், நான் காட்டுற இடத்துல கையெழுத்து போடு, நான் நீட்டுற இடத்துல கையெழுத்து போடு, நான் உனக்கு பணம் தர மாட்டேன், நான் பணம் தரணும்னா நீ எனக்கு கையெழுத்து போடு என்று தமிழக அரசை மிரட்டி கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், உங்க அப்பா வீட்டு சொத்தா நாங்க எழுதி கேட்கறது? இல்ல உங்க தாத்தா வீட்டு சொத்தா நாங்க எழுதி கேட்கறது? இல்ல மோடியுடைய அம்மா வீட்டு சொத்தை நாங்க எழுதி கேட்கிறோமா? எங்க வரிப்பணத்துல நாங்க கட்டின வரியில எங்களுக்கான பங்கு தொகையை கேட்கிறோம். யார் அப்பா வீட்டு சொத்தையும் நாங்க கேட்கல, யார்கிட்டையும் பிச்சை எடுக்கல. எங்க உரிமை தொகையை நாங்கள் கேட்கிறோம். கல்விக்காக நீ பணத்தை கொடுக்கணும்னா நான் கையை கட்டி உனக்கு கையெழுத்து போட்டு போகணுமா? நாயா இது? அதுல எதுல கையெழுத்து போடணுமா? 2020 கொண்டு வரப்பட்ட புதிய கல்விக் கொள்கை, அதனுடைய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய PM ஸ்ரீ என்கிற ஒரு ப்ராஜெக்ட், இது ரெண்டுலையும் கையெழுத்து போடுன்றானுங்க. அப்படி கையெழுத்து போலனா போன ஆண்டு வர வேண்டிய ஒரு நிலுவைத் தொகையை இன்னைக்கு இருக்கு, இந்த ஆண்டு வர வேண்டிய நிலுவைத் தொகையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வேடிக்கை பார்க்கிறது ஒன்றிய அரசு. தமிழ்நாடு அரசிற்கு நெருக்கடி கொடுக்கிறது. இன்னைக்கு ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய பேச்சு தமிழர்கள் கொதிச்சு எழுந்திருக்கணும். ஆனா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இந்திய திணிக்காதன் கொதிச்சு நம்ம தாத்தா பாட்டி எழுந்தாங்க. இன்னைக்கு நாம அதனுடைய நன்மைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இருமொழி கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று ஆளுகிற கட்சியினரும் மக்களும் போராடி பெற்ற உரிமை. இன்னைக்கு நாம சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கோம். தேவைப்பட்டா எந்த மொழியும் நாங்க படிப்போயா, ஆனா என் மாநிலத்தில் இருமொழி கொள்கை தான், மாநில சுயாட்சி. அதுக்காக நம்ம எத்தனையோ போராட்டங்கள் நடத்திட்டோம். மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்கான தொடர் போராட்டங்களை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். எது நடந்தாலும் வேடிக்கை பார்க்கிற இடத்துக்கு தமிழ் சமூகம் போகும் நான் நினைக்கலங்க. ஏதோ இந்தியாவில் நடக்கிற எல்லாத்தையும் அறுத்து தள்ளுற மாதிரி நம்ம அண்ணன் சீமான் பேசுனத உங்களுடைய மௌனம் சம்மதம் ஆக்குதே. ஏதோ அண்ணன் சீமான் மட்டும்தான் ஃபுல்லா போராடிட்டு இருக்க மாதிரியும், ஏன் இவ்வளவு வாய்கிலேயே பேசுற சீமான் இதை குறித்து ஒரு வார்த்தை கேட்காது? ஏன் அவ தர்மேந்திர பிரதான் என்கிற கல்வி அமைச்சர் காட்டுகிற நீட்டுகிற இடத்துல கையெழுத்து போடணும்னு எதிர்பார்க்கிறாரா அந்த கைக்கூலிகள்? சரிங்க, நான் கேட்கிறேன், 2020 புதிய கல்விக் கொள்கை அப்படி என்ன புதுசா சொல்லுச்சு? குலக்கல்வியை கொண்டு வந்து சொல்லுதுங்க. 3ஆம் வகுப்புல கவர்மெண்ட் எக்ஸாம், அப்புறம் 7ஆம் வகுப்புல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், 10ஆம் வகுப்புல, 12ஆம் வகுப்புல, 11ஆம் வகுப்புல. என்னது? அப்ப இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்குன்னு தெரியுதா? நீங்க ஒரே பரீட்சையில ஃபெயில் ஆகி போய் வெளியே ஓடி போகணும். உங்க பிள்ளை ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் உள்ள வரக்கூடாது. அதுதான் அவங்களுடைய கண்டிஷன். 2வது என்ன வச்சாங்க? 8ஆம் வகுப்புக்கு மேல நீங்க தொழிற்கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்களா? என்ன ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் கற்றுக்கு தர போறாங்க? இல்ல விண்வெளிக்கு போய் எப்படி ஆய்வு பண்றது கற்று தர போறாங்களா? இல்ல அறிவியல் முறையில ஏதோ பெரிய வேலை? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மண்பாண்டம் செய்யறதுக்கு, இங்க மர வேலை செய்யறதுக்கு, இந்த பிளம்பிங் ஒர்க் பண்றதுக்கு, அப்புறம் இந்த கரண்ட்டை இது பண்ணி வேலை பார்க்கறதுக்கு, இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்து கொள்வதற்கு, இதை பழகுவதற்கு நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வியில தொழிற்கல்வி கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இப்பதான் எங்க வீட்டு பிள்ளைங்க டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், IPS வரணும், அதோட வெளியுறவுத்துறை செயலாளர்களா நாங்க வரணும், பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்ல தலைமை தாங்கக்கூடியவர்களா வரணும், இங்க இருக்கிற எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் ஒட்டச்சி எரிஞ்சிட்டு நாங்க ஜெயிக்கணும்னு எங்க பிள்ளைங்க படிச்சுட்டு வந்தா, திரும்ப 8ஆப்லயே மண்பானை செய்யி, அப்புறம் நீ கரண்ட் வேலை செய்யி, இங்கிட்டு பிளம்பர் வேலை செய்யி,
அதுக்கப்புறம் மர வேலை செய்யணும், மீண்டும் ஒரு கூலியாக்கக்கூடிய வேலையை என் பிள்ளைய மேல திணிக்கிறீங்க. கூலி வேலை தப்பு இல்லைங்க. ஒரு கூலிக்காரன் பிள்ளை கூலி வேலை தான் பார்க்கணும் என்ற நினைப்போட ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வர பாரு, அது தப்பு. எங்க அப்பா ஆத்தா தான் கூலி வேலை பார்த்தாங்க, நான் ஆழ்மையோடு படிச்சு பெரிய ஆளாய் வெளியே வருவேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எரியுது. இது மட்டும் இல்லங்க, புதிய கல்விக் கொள்கையில இடஒதுக்கீடை காலி செய்கிற வேலை. யார வேணாலும் கல்லூரிகளை சேர்த்துக்கலாம். நம்ம பிள்ளைங்க கஷ்டப்பட்டு +2 பாஸ் பண்றாங்க, இத்தனை அரசு தேர்வு எழுதி. இதத்தான் சூர்யா மேடையில கேட்டாரு, அப்புறம் என்ன மைத்துக்கு ஏன் நீ 12ஆம் வரையும் படிக்க வைக்கிறேன்னு. அதுக்கு தான் இவ்வளவு ஆபாசமாக சூர்யா பேசலாமா? இதை விட புரியுற மொழியில உனக்கு சொல்ல முடியாதுயா. சூர்யா கேட்ட பிறகுதான் தமிழ்நாடே 2020 புதிய கல்விக் கொள்கை குறித்து பேச ஆரம்பிச்சது. அப்பதான் கேட்டாரு, 12ஆம் வரை இத்தனை பரிச்சு வைக்கிறீங்கள, இப்ப அந்த மார்க் எடுத்து ஏன் இவ்வளவு சேரக்கூடாது? காலேஜில் படிக்கிறதுக்கும் மற்ற கல்வி நிலையங்களை சேர்றதுக்கு உயர்கல்விக்கு தேசிய அளவுல பரிச்சன்றான். இப்ப இங்க இருக்கிற ஆண்டிவட்டி பிள்ளை, மதுரை ஆண்டிவட்டி பிள்ளையும், இங்க சிக்கானூர்னி பிள்ளைகளும், இங்க இருக்கிற வடசென்னை குழந்தைகளும், இங்க வடக்க இருக்கிற வேலூர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த குழந்தைங்களும் எங்க போய் படிக்கணும்? டெல்லியில இருக்கிற குழந்தைங்களோட போட்டி போட்டு பரிச்சு எழுதி பாஸ் ஆனா அவங்களுக்கு நல்ல காலேஜ், இல்லைன்னா படிக்க முடியாது. இது என்ன அயோக்கியத்தனம்? சரி, இடஒதுக்கீடு கூட விடுங்க. இடஒதுக்கீடு ஒரு பக்கம் இல்லாம போச்சு, இன்னொரு பக்கம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்கல்ல. ஸ்காலர்ஷிப் எது கொடுக்குறாங்க? இடஒதுக்கீடை பாதுகாக்க தாங்க ஸ்காலர்ஷிப் அரசு கொடுக்குது. அதை நீ எவ்வளவு வேணாலும் தீர்மானிச்சுக்கலான்னு கல்லூரிகளுக்கு பர்மிஷன் கொடுத்துருச்சு ஒன்றிய அரசு. இந்த 2020 புதிய கல்விக் கொள்கை மூலம் ஒரு கல்லூரியில் நம்ம குழந்தைங்க சேர்றாங்கன்னா முதலாண்டு கட்டணம் எவ்வளவு இருக்கணும், தனியார் கல்லூரினா எவ்வளவு இருக்கணும், அரசு கல்லூரினா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கண்ட்ரோல்ல வச்சது அரசுகள், அந்தந்த மாநிலத்தை ஆளுகிற அரசுகள். ஆனா கண்ட்ரோலே கிடையாது. நீ எவ்வளவு வேணாலும் கட்டணம் நிர்ணயிச்சுக்கலாம் என்று சொல்வதுதான் புதிய கல்விக் கொள்கை. அது எப்படி நியாயமா இருக்கும்? எவ்வளவு வேணாலும் கல்லாக்கட்டு அப்படின்னா அவன் அடிச்சு எங்க தோலை உரிச்சிட மாட்டானா? அப்ப என் பிள்ளை போய் படிக்க முடியாது இல்ல. பணக்கார வீட்டு பிள்ளை மாத்திரம் காசை கொடுத்து படிப்பான். அப்ப என் வீட்டு பிள்ளை கேட்டுக்கு வெளியே தள்ளப்படுது. ஸ்காலர்ஷிப் கொடுங்க, அரசு கொடுக்குமானா அரசு ஸ்காலர்ஷிப் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அந்த கல்வி நிறுவனமே பார்த்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம். கொடுப்பாங்கயா கல்வி நிறுவனங்கள். அரசு கொடுக்காதான், ஆனா கல்வி நிறுவனம் கொடுக்கணும்னா எந்த கல்வி நிறுவனம் கொடுக்கும்? அப்ப இந்த உதவி பெற்று படிக்கிற மாணவர்களையும் தெருவில் அனுப்பிடுறது. அப்போ பரீட்சை மூலமா நம்ம பிள்ளைகளை தெருவுக்கு அனுப்புறது. 2வதாக 8ஆம் வகுப்புல மண்பானை செய்யி மர வேலை செய்யணும். அவன் ஒரு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புல 4 தொழிலை கத்துக்கிட்டானா அவன் 500 ரூபாய் சம்பளத்துக்கு போய் எங்கேயாவது வேலை வைப்பான். அவன் கலெக்டரா வரமாட்டான், அவன் இன்ஜினியரா வரமாட்டான், அவன் IPS வரமாட்டான், IAS வரமாட்டான், நீதிபதியா வரமாட்டான். அவன் இன்னொரு கூலி தொழிலாளியா மாற்றப்படுவான். 4 காசாசையை காமிச்சு விட்டு அவனுடைய கல்வியை முடிச்சு விடுறது. இதுதான் பரவாயில்லன்னா இடஒதுக்கீடை காலி பண்ணிட்டு ஃபீஸை தனியார் நிறுவனங்கள் எவ்வளவு வேணாலும் சுரண்டி சேர்த்துக்கலாம். அதோட என் பிள்ளை ஒரு உயர்கல்விக்கு படிக்க போக தேசிய அளவுல இருக்கிற கல்வி நிறுவனங்களோடு நாங்கள் போராட வேண்டும், தேசிய அளவில் இருக்கிற மாணவர்களோடு எங்க குழந்தைங்க போராடணும். என்ன அயோக்கியத்தனம்! அப்படி தேசிய லெவல்ல நடக்கிற தேர்வு நியாயமா இருக்குமான்னு கேட்டுறாதீங்க. நீட்டு மாதிரிதான் இருக்கும். உள்ள நீட்டி மாத்திர வேலைக்கு தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. காசு இருக்கிறவன் கொஸ்டின் பேப்பர் போயிடும், அவன் புள்ள பூரா காலேஜுக்கு போயிடுவான். நம்ம காசு இல்லாதவன் புள்ள நம்ம தெருவில் தான் நிறுத்தப்படுவோம். இதுக்கு தான் நாம இந்த 2020 புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தோம். எதிர்கட்சியாக இருக்கிற போதே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் இதை எதிர்த்து ஒரு அறிக்கை தயார் பண்ண சொன்னாரு. அந்த அறிக்கை தயார் பண்ணுகிற குழுவில் இருந்த ஒரே பெண் நான் தான். அவ்வளவு அட்ட நாங்க வாச்சிருக்கோம். கொலபாதக செயல்னா இதுதான். அப்புறம் இன்னொன்னு, இந்த PM ஸ்ரீ அப்படின்னு ஒரு திட்டம் ஒண்ணு கொண்டு வரப்பட்டிருக்கு. அது பயங்கரமா இருக்குன்றால, அது ஒரு மண்ணும் கிடையாது. இந்தியை சமஸ்கிருதத்தை பின்கேட்டு வழியா திணிக்கிறதுக்கான வேலை. நீங்க கஸ்தூரி ரங்கன் 2020 அதற்கான அந்த கல்விக் கொள்கையை கொண்டு வரும்போது நம்ம கடுமையா எதிர்த்தோம். மும்மொழி கொள்கை திணிக்கிறது, இந்தி தெரியாத மாநிலங்களில் கட்டாய இந்தி வகுப்புகள் இருக்க வேண்டும் கஸ்தூரிரங்கனுடைய அறிக்கை இருந்துச்சு. கடுமையா மக்கள் எடுத்த பிறகுதான் அதை மாத்துறாங்க. அதனால பின்கேட்டு வழியே எப்படி வர்றதுன்னு யோசிச்சுட்டு மும்மொழி கொள்கைன்னு வர்றான். அதுவே பின்கேட்டை உடச்சுக்கு வரதான். ஏதாவது ஒண்ணு மாணவர்கள் கத்துக்கலாம். 3 மொழி கத்துக்கிட்டா போதும், இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில மொழியும் கத்துக்கலாம். சரி, எனக்கு மணிப்பூரி படிக்க ஆசை, எனக்கு மட்டும்தான் ஆசை. என் கூட இருக்கிறவங்க அப்புறம் சமஸ்கிருதம் ஹிந்தி படிக்கிறாங்க. நான் ஒரு மணிப்பூரி படிக்கிற குழந்தை, எனக்கு ஆசைப்படுறேன். அங்க மக்கள் மொழி எப்படி இருக்குன்னு எந்த வாத்தியாரை கொண்டு சொல்லி கொடுப்பீங்க? ஒத்த பிள்ளைக்கு எந்த வாத்தியார் கிடப்பாரு? இல்ல ஒரு 5 பிள்ளைகளை படிக்க ஆசைப்படுறோம், எந்த வாத்தியார் வருவாரு? 50 பிள்ளை 60 பிள்ளை இருந்தா ஒரு வாத்தியாரை போடுவாங்க. வாத்தியார் கிடைக்க மாட்டாரு. உடனே தூக்கி எங்களை சமஸ்கிருத வகுப்புக்கு போடுவீங்க, உடனே தூக்கி எங்களை ஹிந்தி வகுப்புக்கு போடுவீங்க. இதான உங்க உள்ளடி வேலை. இது புரியாத முட்டா பயில்களா நாங்க?
இம்பிட்டு எங்க தாத்தை மட்டும் படிச்சுட்டு உட்காரும்போது இது தெரியாத முட்டா பயில்கிறாங்க. பார்ப்பனியத்தினுடைய வேலை என்னென்னலாம் அயோக்கியத்தனம் எங்களுக்கு தெரியாது. இதனாலதாங்க தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையில கையெழுத்து போடல. இதனாலதாங்க PM ஸ்ரீல கையெழுத்து போடல. PM ஸ்ரீல கூட தமிழ்நாடு அரசு ஒரு முன்மொழிவு படுச்சு, நாங்கள் சொல்லுகிற மாற்றங்களை செய்தால் நாங்கள் PM ஸ்ரீல கையெழுத்து போடுறோம், அதன் மூலமா உள்கட்டமைப்பை வளர்ப்பது, மாநிலங்களில் இருக்கிற பல பள்ளிகளை முன்மாதிரி பள்ளிகளா மாற்றுறதுக்கு தான் அந்த திட்டம். அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நாம ஒரு முன்மாதிரியான ஒரு அறிக்கையை தயார் பண்ணி ஒன்றிய அரசு கொடுத்து இதுக்கு ஓகே சொன்னா நாங்க கையெழுத்து போடுறோம். இன்னைக்கு என்ன எழுதிட்டு இருக்கானுங்க, நீங்க பொய் சொல்லிட்டீங்க, கையெழுத்து போறேன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு கையெழுத்து போடல. ஒரு அறிக்கை தயார் பண்ணி தமிழ்நாடு அரசு கையில கொடுத்திருக்கு, அந்த அறிக்கைப்படி இருந்தால் கையெழுத்து போறேன்னு சொல்லியிருக்கு. புதிய கல்விக் கொள்கைக்கு எக்காரணம் கொண்டும் கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லியிருக்கு. இந்தியாவுல 32 மாநிலங்கள் கையெழுத்து போட்டாங்க, யூனியன் பிரதேசங்களும் கையெழுத்து போட்டாங்க, நீங்க மட்டும் ஏன் போடலன்னு ஒன்றிய அரசின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேட்கிறாரு கேள்வி. எல்லா மாநிலம் போட்டுச்சுன்னா நாங்க ஏன்டா போடணும், நான் என்ன படிக்கணும், நான் எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எங்க படிக்கணும், எல்லாத்தையும் நீங்க தீர்மானிப்பீங்கன்னா இது குடியரசு நாடா, இது ஜனநாயக நாடா, இல்ல காவிகள் அதிகாரமிக்க நாடா சொல்லுங்க. இதுல யாரெல்லாம் கையெழுத்து போடல? மேற்கு வங்கம், டெல்லி, பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு 5 மாநிலங்கள் கையெழுத்து போடல. அவ்வளவு நெருக்கடி. அவங்க பணத்தப்புறம் விடுவிக்க மாட்டாங்க. நடப்பு ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்கி இருக்கிற மொத்த தொகை எவ்வளவு என்றால் 3586 கோடி மொத்த தொகை. உங்களுக்கு தெரியும், கல்வி ஒருங்கிணைக்கப்பட்ட லிஸ்ட்ல இருக்கு, கங்கரன்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றிய மாநில அரசுகள் சேர்ந்து கல்வியை காப்பாற்றணும், அதுதான் கங்கரன்ஸ் லிஸ்ட், பொதுப்பட்டியல். ஆனா இங்க என்ன இருக்கு, ஒன்றிய அரசு இவ்வளவு ரூபா சொல்லியிருக்கிறாங்களா, இதுல தமிழ்நாடு அரசு எவ்வளவு போடணும் தெரியுங்களா? 1438 கோடி. ஒன்றிய அரசு பணம் எவ்வளவு தெரியுமா? 3132 கோடி. இப்படித்தான் அவங்க கொடுக்கறத ஒரு பங்கு நம்மளும் போடுறோம், ஒரு பங்குக்கு மேலேயே நம்ம போடுறோம், சும்மா ஓசில எல்லாம் கொடுத்துடல. இதுவும் எங்க வரி பணம் தான். அப்ப தமிழ்நாடு அரசு தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு போட்டு கல்வி நிலையங்களை பராமரிச்சு மேல தூக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய கல்வியை காலி பண்ணன்றக்காக போன ஆண்டு, உங்களுக்கு கல்வி ஆண்டு தெரியும், கல்விக்குன்னு தனியா ஆண்டு இருக்கு, 2 வருஷம் சேர்த்து வரும், 2024 2025 2023 2024 இப்படி வரும், சேர்ந்து வரும். அப்படி இந்த கல்வியாண்டுல மொத்தமா முடிச்சு விட்டானுங்க நம்ம பணத்தை. போன கல்வியாண்டு இருக்குல்ல, 2023 2024 இருக்கு இல்லையா, அந்த கல்வியாண்டுல கடைசி தவணை நம்ம கொடுக்கல. ஆனா கூச்சநச்சம் இல்லாம நாங்க எல்லா பணத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு வழக்கம் போல வாதாடிட்டு இருக்கு இந்த கும்பல். இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, எல்லாத்துக்கும் போராடி பெற்ற நாம, நம் மூதாதையர்கள் முன்னோர்கள் போராடி கொடுத்துட்டு கையில கொடுத்துட்டு போனத அப்படியே ஒண்ணு இல்லாம இழந்துகிட்டு இருக்கோம். நம்மள நிர்பந்தப்படுத்துறான், பணம் ஒதுக்க மாட்டேன்றான். ஆனா கூச்சமே இல்லாம நம்ம வேடிக்கை பார்க்கிறோம். யாருக்காக இந்த வேடிக்கை? யாரை காப்பாத்த போகுது இந்த வேடிக்கை? போராட்டம் இல்லாத எந்த சமூகமும் வெற்றி அடைந்த சரித்திரம் இல்ல. நாம களத்துல நின்னு அடிச்சு ஆடுறதுலதான் அவன் இது பண்ணுவான். நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, மும்மொழி கொள்கையை எப்போதும் நம்ம ஏற்றுக்கொள்ளல. ஏன் தெரியுமா? முதல்ல பேரறிஞர் அண்ணா தீர்மானம் கொண்டு வந்தார், கலைஞர் அதை காப்பாற்றினார், எம்ஜிஆர் அதுக்கான தீர்மானத்தை மறுபடி கொண்டு வந்தார். திரும்ப திரும்ப திணிக்க முயற்சிகள்ல போதெல்லாம் தமிழ்நாட்டுல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஜெயலலிதா தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. ஏன்? எடப்பாடியாரு நம்ம என்ன திட்டுறோம், அவரும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிக்கை வெளியிட்டவர். அப்ப தமிழ்நாடு அரசியல் தெளிவா போகுது. இதை உடைச்சு காலி பண்றதுக்கு உள்வேலை நடக்குது தோழர்களே. களத்துல நிக்காம சமூகத்தை மாற்ற முடியாது, களத்துல நிக்காம ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்க்க முடியாது. காவி கும்பலை அடிச்சு ஓட விடணும்னா நம்ம களத்துல இறங்கி ஆகணும். ஒரு ஜல்லிக்கட்டுக்கே அந்த போராட்டம்னா, அப்படித்தான் சொல்லுவேன், ஒரு ஜல்லிக்கட்டுக்கே அந்த போராட்டம்னா ஏதோ பெருசா என்னுடைய அடையாளம் அதெல்லாம் ஒரு மாங்காயும் கிடையாது. ஒரு ஜல்லிக்கட்டுக்கே இத்தனை பெரிய போராட்டத்தை நீங்கள் நடத்தினோம்னா, கல்விக்கு ஒரு கூட்டம் போராடிட்டே இருக்கும், நாமெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம்னு நினைச்சா தமிழ்நாடு நாசமா போயிடும். நாளைக்கு வருகிற பெருங்கேடை தடுக்கணும்னா இன்னைக்கு களத்துல நிக்கணும். அதுதான் நம்ம செய்ய போற ஒரே வேலை.